பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் தேசிய தென்னிந்திய நதிநீர் இணைப்பு விவசாயிகள் சங்கம் நடத்திய அரை நிர்வாண போராட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும், விவசாயி கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிநீர் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சென்னையில் இன்று முதலமைச்சரை சந்திக்க முறையீடு இருந்தது. இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்காக திருச்சி அண்ணாமலை நகரிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக வந்த விவசாய சங்கத்தினரை பாஸ்போர்ட் அலுவலகம் அருகே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் சாலையின் நடுவே படுத்து மறியலில் ஈடுபட்டனர். முதலமைச்சரை சந்தித்து எங்களுடைய உரிமையை கேட்பதற்காக நாங்கள் கிளம்பிக் கொண்டிருந்தோம். காவல்துறை எங்களை இரவு முழுவதும் வீட்டு காவலில் வைத்துவிட்டது. இன்று காவல்துறையிடம் கேட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கேட்டு அவரிடம் மனு கொடுக்க போகிறது சரின்னு சொன்னாங்க. ஆனா மரியாதைக்குரிய ஏசி அவர்கள் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்க.